நவம்பர் 29th இங்கே வேறு ஏரியாவில் இருக்க ஒரு இந்தியன் க்ராசரி ஷாப்பை தான் நாங்கள் வந்து இன்றைக்கி விசிட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் எப்படி அமௌண்ட்டு இங்கே இருக்கிறது அங்கே இருக்கா இல்லை கொஞ்சம் நிறையா இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பியாச்சு. இன்றைக்குமே வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. போகிற வழியெல்லாம் அப்படியே நல்லா தான் இருந்தது பார்க்க. அங்கங்கே கிணல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் பார்க்க வந்து அழகாக இருந்தது. அப்படின்னு நாங்கள் போயிட்டுருந்தோம். இந்த கிளைமேட் இப்படி இருக்கனால அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே மங்கின மாதிரி தான் இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் வந்து ஒரு 5 o'clock கிளம்புனனால இப்படி இருந்தது. ஆனாலுமே வந்து பார்க்க அழகாக தான் இருந்தது. இந்த ஆட்டம் சீசன்னால் எல்லா இலையுமே உதிர்ந்துச்சு. ஆனாலுமே இதெல்லாம் பார்க்க அழகாக தான் இருக்குது. அப்படியே நாங்கள் போயாச்சு. அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து கிறிஸ்மஸுங்கிறனால இந்த மாதிரி லைட் டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அதுவும் நைட் நேரத்தில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. தென் ஓகே, அங்கே இருக்க இந்தியன் சூப்பர் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் வேறு சூப்பர் மார்க்கெட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு போயாச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே போன ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதே கடை தான் வேறு இடத்துல இருக்குது. ஸோ அங்கே இன்னுமே நிறையா டாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. குழந்தைங்களுக்கு ஸ்டாம்ப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன், குழந்தைங்களுக்கு சின்ன வாஷிங் மிஷினு, மைக்ரோவேவ் பேசெட்டு இதெல்லாம் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரையர், இந்த நம்ம எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த ஃப்ரையரு, தென் வந்து ஃபோன் பாக்ஸு இதெல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இந்த இது வந்து என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வந்து இந்த கிச்சன் செட்டு அவங்க வச்சு அப்படியே சமைக்கிறது அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறையா வந்து ப்ளேஸு டாய்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு அப்படியே இந்த டாய்ஸ்லாம் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த மாதிரி இருக்கனால தான் இங்கே இருக்க பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. அதுக்காக நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி இல்லைங்கிறதுனால ஜாலியாக இல்லை அப்படி இல்லை. அங்கே வேறு மாதிரி ஜாலி, இங்கே வேறு மாதிரி ஜாலி. பட் ஸ்டில் இந்த மாதிரிலாம் இருக்கனால அவங்க வந்து ரொம்ப ஃபோன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு இதாகவே யூஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஒரு துணி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. தென் நிறைய டாய்ஸ்லாம் அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம வந்து ஷோகேஸில் வைக்கிற மாதிரியும் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஷோகேஸு கிறிஸ்மஸ் தீம்லையும் இருந்தது, நார்மல் இதுவும் இருந்தது, எல்லாமே இருந்தது. இந்த மாதிரிலாம் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சென்னை டு நெதர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் அண்ட் ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.